ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பண்ணி தொலைங்கடா மூதேவிகளா அப்படின்ற மாதிரி சில டாஸ்க் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒன்று தான் கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க். அதை சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சாண்ட்ராவை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாட் ஸ்டாரோடைய ப்ரமோவும் வந்து அதுதான் வந்திருக்கு. ஸோ கெமி வந்து உள்ளே வந்து இந்த ஸ்டோர் ரூமில் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமியை நீங்கள் வந்து ஒழிச்சு வைக்கணும். புதுசாக இருக்க கண்டஸ்டன்ஸ் இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ் கிடையாது. அவங்க ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் டாப் 6 ஃபைனலிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமியை வந்து நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும். அது சாண்ட்ரா என்ன பண்ணிட்டா அப்படியே போய் நீங்கள் ஒழிஞ்சிருக்கணும் மட்டும்தான் சொன்னா தவிர எவ்வளோ நேரம் ஒழிஞ்சிருக்கணும் அவங்க எப்போ வெளியே வரணுங்கலாம் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ அங்கே தான் மாட்டிட்டாங்க. பிக் பாஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்கள நீங்கள் ஒழிய வைக்கணும். அவங்க மினிட்ஸாகவும் இருக்கலாம், ஹவர்ஸாகவும் இருக்கலாம், எவ்வளோ நேரம் இருக்கலாம், அவங்க திருப்பி சொல்கிற வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்கணும். வெளியே வந்தாங்கன்னா அவுட்டு. 1 லட்ச ரூபா. வெளியே வந்து யாராவது கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டாங்க நியூ கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்காது. அவங்க பார்க்கல, அந்த பஸ்ஸர் அடி போனாங்க, இன்னொரு பஸ்ஸர் அடித்த பிறகு தான் அவங்க வெளியே வரணும். பஸ்ஸர் அடிக்க முன்னாடி அவங்க வெளியே வந்து யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடையாது. 1 லட்ச ரூபா வந்து அனாமத்தான் போயிடும். 1 லட்ச ரூபா வேணும்னா கெமி வந்து நாங்கள் சொல்கிற அளவுக்கு உள்ளே இருக்கணும். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா வெளியே எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. கன்ஃபெஷன் வந்து வெளியே வராங்க, கிட்டு சப்பரி வெளியே போகிறான். வெளியே போய் பீன் பேக்கை தூக்கி அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான். அதாவது நடிக்கிறாங்கிறது சபரி நம்ம தெரியுமா? அதை இப்போ உண்மையிலே பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம. அப்போ இப்போ நாள் இப்படி தான் நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சபரியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? வந்து தூக்கி போட்டுருந்தோம். அப்புறம் விக்ரம் வரான், விக்ரம் வந்து திவ்யா வரா, திவ்யா விக்ரம் ஒரு சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டால் ரியலாக இருக்கும்ல, அதுக்காக. ஆனால் பேசி வச்சு 2 பேரும் சிரிச்சு தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து நடுவில் அரோரா சிரிச்சிடுறான். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, டேய் நாங்கள் எதுக்குடா அதெல்லாம் பண்ணணும், நீங்கள் 6 பேர் சொல்லுங்கள் யார் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் இந்த ஒரு பஸ்ஸர் அடிக்கும் அதிகத்துக்கு முன்னாடி யாராவது முடிவு பண்ணிடணும், யாராவது ஒருத்தவங்க போகணும்னு சொல்லிட்டு. சரியா? இல்லாட்டி காசு கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே அனாமத்தான் போயிடும் காசு அப்படின்ட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வெளியே ஒருத்தவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்னே யாருமே போக மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரா போகிறதுக்கு ரெடின்ற மாதிரி இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. டாப் 6ல் இருக்கிறவங்க இவங்க வந்து அது நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும், அது உங்களுக்குள்ள. அதான் சாண்ட்ரா இருக்காங்களே அப்படின்றாங்க. இல்லை இன்னொரு தடவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஒரு பாயிண்டாக வந்து சொல்கிறாங்க. அதாவது நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இப்போ காரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், அதுக்காக எனக்கு இந்த அமௌண்ட்டு பத்தாது, டைட்டில் அமௌண்ட் வேணும். திவ்யா கணேசன் நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போனதுலேருந்து நான் போக மாட்டேன். சபரியை வந்து என் மக்கள் வெளியே இருந்தால் நான் போவேன். சாண்ட்ரா வந்து எங்களுக்கும் பெரிய ஈடுபாடு இல்லைன்ட்டாங்க. அரோராவும் எனக்கு வந்து இல்லைன்ட்டான். அதுக்கடுத்து கடைசியாக பேசி சரி சாண்ட்ரா கூட போகிறதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறான். சாண்ட்ரா எல்லாத்துக்கும் என்ன பிடிக்காது, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா வெளியே கெமியை வந்து தூக்கி ஒழுகி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கருப்பு துணியை போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இங்கே தான் தலை ரூமுக்கு பின்னாடி. ஓகே, இப்போ கெமிக்கு தெரியாது பஸ்ஸர் அடிச்சா வெளியே வரணும்ன்ட்டு. உள்ளே வந்தேன் எவனா வந்தானே பே அப்படின்னு வந்துட்டானா முடிஞ்சு போச்சு. டாஸ்க் என்ன சொன்னால் நீ ஒழிஞ்சிரு, நான் சொல்கிறப்ப வா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் பஸ்ஸர் அடிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. அதை ப்ராப்பராக கன்வே பண்ணல சாண்ட்ரா. இதெல்லாம் ஒரு சீக்கிரம் டாஸ்கில் போய் வின் பண்ணி கால் மேலே கால் தூக்கி விட்டு உட்காந்துச்சான். கேம் ஓவர்னு மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? இது ஒன்று. அடுத்து செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா? நாங்களாம் விஷப்பாம்னா நீ என்னடி அனகொண்டாடி அப்படின்ற மாதிரி போட்டு. அதாவது கர்மா வந்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரட்டுன்னு ரிவீட் அடிக்குது இப்போல்லாம். ஓகேவா? டபால் ரிவீட் அடிக்குது, சும்மாலாம் கிடையாது, பட்டுன்னு அடிக்குது. அதை மாதிரி நீ எவ்வளோ சொன்ன பொறுக்கின்ன பார்வை காமருதீன் 18 ப்ளஸ் கண்டென்ட் பண்ணுறேன்னா ஆச்சு ஊச்சின்னு பேசுனல. இப்போ உனக்கு வைக்கிறாங்க பாரு அனகொண்டா பாம்பு, நீ நல்லா நடிப்பு அரக்கி கிறிஸ்டோபர் மூஞ்சி வரிசையாக வராங்க பார்த்தியா? இதுதான் சொல்கிறேன், கர்மா மொத நீ என்னென்ன பண்ணுறியோ அதை வட்டியும் முதலுமா சேர்த்து உனக்கு வந்து திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சாண்ட்ரா இஸ் ஃபீலிங் த ஹீட் நவ் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த அம்மா வந்து அதையும் கேம் ஆக்கிடுறாங்க. இப்போ வந்து நான் வேணால் போயிடுறேன் வெளியே, இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்களே இப்போ டாஸ்க் சீக்கிரம் டாஸ்க் அதில் சொல்லுது, நான் வேணால் வெளியே போயிடுறேன், என்னதான் யாருக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு. நான் நடிக்கிறேன்னா இல்லையோ, நீ நடிக்கிறேன்னா இல்லையோ, ஐயோ எப்பா நீ நடித்த நடிப்புக்கு எல்லாமே ஆடுது. அதாவது உருட்டுக்கு கந்தர்வ கோட்டையே ஆடுது அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு உருட்டி நடிச்சிட்டு இருக்கா. மக்கள் என்ன முட்டாளா இல்லை கூமுட்டையா? ஓமா நீங்கள் முகர கட்டையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.